சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும். சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இது என் மனதின் ஓசை கதைகள். வாழ்க்கையில் சில மர்மங்கள் கண்ணால் காண முடியாது, ஆனால் மனதால் தான் உணர முடியும். இன்று நாம் பார்க்க போகிற கதை ஒரு டாக்டர் குடும்பத்துக்குள் மறைந்த மர்மம். தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் குன்றுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் ஆரவூர். அந்த கிராமத்துக்கே பெருமை சேர்த்தவர் டாக்டர் ரமேஷ். அவர் ஒரு புகழ்பெற்ற சர்ஜன். நகரத்தில் படித்து வெளிநாட்டில் சில ஆண்டுகள் வேலை பார்த்த பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார். அவருடன் அவரது மனைவி லதாவும் வந்தார். லதா ஒரு அமைதியான பெண். இவர்களுக்கு ஒரு மகள். அவள் பெயர் அனன்யா. 10 வயது ஆகிறது. டாக்டர் ரமேஷ் ஒரு சிறந்த மனிதர் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பது, கிராமத்தில் பள்ளிகளுக்கு நிதி உதவி செய்வது என இவரை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். டாக்டருக்கு ஒரு பெரிய பங்களா வாங்க வேண்டும் என்று ரொம்ப நாள் கனவு. அந்த ஊரில் ஒரு பங்களாவை வாங்கி அதில் குடும்பத்துடன் குடியேறினார். அந்த பங்களாவை வாங்கும்போது புரோக்கர் சில விஷயங்களை சொல்லாமல் மறைத்திருந்தார். ஆனால் அங்கு இருக்கும் கடைசி அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்று கூறியிருந்தார். எப்போதும் டாக்டர் பங்களாவை சுற்றி ஒரு மர்மம் இருந்தது. ஒரு நாள் அந்த கடைசி அறைக்கு டாக்டர் போனார். அறை முழுவதும் தூசிகளால் மூச்சுவிட சிரமமாக இருந்தது. புத்தகம், போட்டோ, வளையல், பொம்மை என அங்கங்கே சிதறி கிடந்தது. அங்கு ஒரு மரப்பெட்டி ஒரு மூலையில் இருந்தது. அந்த பெட்டியை நெருங்கும்போது ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. உடனே அறையை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு அந்த இரவே மர்மம் தொடங்கியது. அன்று இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. காற்று அடித்து மரங்கள் பலமாக அசைந்தது. வீட்டின் மாடியில் இருந்த அந்த சிறிய அறையில் ஒரு ஒலி கேட்டது. டாக்டர் டாக்டர் என்று மெதுவாக யாரோ தன்னை அழைப்பது போல் ஒருவரின் குரல் கேட்டது. அதை கேட்டு ரமேஷ் விழித்தார். கண்ணை திறந்ததும் மனைவியை பார்த்தார். லதா தூங்கிக் கொண்டிருந்தாள். யாரோ அழைக்கிற மாதிரி இருக்கு என்று அவர் மனதில் நினைத்தார். மீண்டும் அந்த ஒலி கேட்டது. ரமேஷ் எழுந்து மெதுவாக மாடிக்கு சென்றார். மழை நீர் தாழ்வாரத்தில் இருந்து தரையில் சொட்டியது. அங்கு யாரும் இல்லை. ஒரு சில நொடிகளில் அவர் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். ஒரு வெள்ளை ஆடை அணிந்த பெண் சில அடிகள் தூரத்தில் நின்றிருந்தாள். யார் நீங்கள் என்று அவர் கேட்டார். அந்த பெண் பேசவில்லை. அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை. மின்னல் அடித்த ஒளியில் அவளது முகம் தெரிய வந்தது. அச்சுறுத்தும் சிரிப்பை கண்டு ரமேஷ் நடுங்கினார். சில வினாடிகளில் அந்த உருவம் மறைந்து போனது. அடுத்த நாள் காலை, நேற்று இரவு யாரோ மாடியில் இருந்தது போல என்று ரமேஷ் சொன்னார். அதற்கு லதா சிரித்தாள். மழையில நனைந்து தூங்குனீங்களா? நேற்று நல்லா மழை பெய்தது. காத்து மழையில மரம் அசைந்ததை பார்த்து பேயின்னு நினைச்சிட்டீங்களா? வர வர நீங்க சரியில்லை என சொல்ல அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் மனதில் சந்தேகம் தீரவில்லை. அந்த நாளில் ரமேஷ் மருத்துவமனைக்கு சென்றார். ஒரு முதியவர் சிகிச்சைக்காக வந்திருந்தார். டாக்டர், உங்க வீடு பழைய மாளிகை தானே என்று கேட்க ரமேஷ் ஆமாம் என்று கூறினார். அங்கே முன்னாடி அந்த வீட்டுக்கார பெண் தற்கொலை பண்ணினாளாம் என்று கூற உடனே ரமேஷ் திடுக்கிட்டார். என்ன சொல்றீங்க? ஆமாம் டாக்டர், அந்த மாளிகை ஒரு காலத்தில் ரவிச்சந்திரன் ஐயாவின் வீடு. அவரும் டாக்டர் தான். அவருடைய மகள் பிரியா. அவள்தான் அந்த வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாள். அவள் ஆவி அங்கதான் சுத்துதுன்னு சொல்வாங்க என்று கூற, இதை கேட்ட அந்த நாள் முதல் ரமேஷின் மனதில் அமைதி இல்லை.
அன்று மாலை நேரம் அனன்யா பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தாள். அப்பா, நம்ம வீட்டில் ஒரு அக்கா இருக்கே, அவங்க நம்ம வீட்டிற்கு புதுசா வந்திருக்காங்களா? அவங்க யாரு என்று கேட்க, அதற்கு ரமேஷ் சிரித்தார். எந்த அக்கா என்று ரமேஷ் கேட்டதற்கு, வெள்ளை உடுப்பு போட்டு முடி நீளமாயிருக்கு, நேத்திரவு என்கிட்ட பேசினா என்று கூற, ரமேஷின் முகம் பசை போல் மாறியது. நிச்சயம் இது மாயை அல்ல என்று உணர்ந்து, அவள் என்ன சொன்னா? அப்பா கேட்டதற்கு, நீங்கள் நல்லவர்னு சொன்னா. ஆனா ஒரு ரகசியம் மறந்துடாதீங்கன்னு சொல்லினா அப்பா என்று கூற, அந்த சொற்கள் அவரை துரத்தியது. அவர் மறைத்த ரகசியம். 10 ஆண்டுகளுக்கு முன் ரமேஷ் மருத்துவமனையில் ஒரு விபத்து நடந்தது. பிரியா என்ற நோயாளி பிரசவத்தின் போது உயிரிழந்தாள். அவர் குடும்பம் டாக்டர் ரமேஷை குற்றவாளி என கூறினார்கள். ஆனால் ரமேஷ் அதிலிருந்து தப்பினார். இது மருத்துவ தவறு இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வு ரமேஷ் மனதில் கருப்பு நிழலாக இருந்தது. அந்த பிரியா, அதே பெயர்தான் அந்த மாளிகை பெண்ணுக்கும். இதோடு ஒரு புதிர் உருவானது. அவர் தன்னுடைய பழைய மருத்துவ அறிக்கைகளை திறந்து பார்த்தார். அதில் இருந்த அந்த நோயாளியின் முகம் அன்று இரவு பார்த்த அதே முகம்தான். அவர் நடுங்கி நின்றார். இது எப்படி சாத்தியம் என்று பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். அந்த இரவு மீண்டும் மழை, காற்று, மின்னல். லதா, அனன்யா தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ரமேஷ் அந்த அறைக்குள் மீண்டும் சென்றார். அங்கே ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் பழைய புகைப்படங்கள், ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில், ரமேஷ், நீ எனக்கு நீதியை தரவில்லை. நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் மரணத்தை தேடுகிறேன். நீ ஒரு நாள் என் குரலை கேட்பாய், பிரியா என எழுதப்பட்டிருந்தது. ரமேஷ் அந்த கடிதத்தை படித்ததும் உடனே அந்த எழுத்து மறைந்துவிட்டது. அவர் உடம்பு நடுங்கியது. அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டது, நான் வந்துட்டேன் என்று. வெள்ளை ஆடை, துயர முகத்துடன் பிரியா நின்றிருந்தாள். நீயா? நீ ஏன் திரும்ப வந்தாய் என்று ரமேஷ் கேட்டார். அவள் சொன்னாள், உன் மனசு குற்றத்துடன் வாழுது. நீ மறந்தா கூட நான் மறக்கல. என் குழந்தையை காப்பாற்ற முடியாதது உன் தவறு. அவர் கண்களில் கண்ணீர். நான் எல்லாத்தையும் பண்ணேன். கடைசியில் என் கையில் பிராணம் போச்சு என்று கூற, பிரியா மெதுவாக நெருங்கினாள். நீ குற்றவாளி இல்ல, ஆனா உண்மையை மறைத்தாயே என்று கூற, அவர் திடீரென உணர்ந்தார். அந்த பிரசவத்தில் ஒரு மருந்து தவறாக அளிக்கப்பட்டது. ஆனால் அது அவரது உதவியாளர் செய்த தவறு. அவர் அந்த நாளில் அதை மறைத்திருந்தார். மருத்துவமனையின் பெயர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இதுதான் ரமேஷின் மனதில் ஒரு கருப்பு நிழலாக இருந்தது. நான் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் நீ அமைதி அடைவியா என்று கேட்டார். பிரியா சிரித்தாள். ஆம், அதுதான் என் வேண்டுகோள் என்று கூறினாள். அடுத்த நொடியே அவள் உருவம் மங்கியது. அடுத்த நாளே ரமேஷ் அதிகாரிகளிடம் சென்று 10 ஆண்டுகளாக மறைத்து வைத்த சான்றுகளை வெளியிட்டார். உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த தவறு செய்த உதவியாளர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அதன் பிறகு ரமேஷ் மனம் நிம்மதி அடைந்தது. அன்று இரவு அவர் கனவில் பிரியாவை மீண்டும் பார்த்தார். அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், நன்றி ரமேஷ், என் உயிரை நீ திரும்பி கொடுக்க முடியாது. ஆனா உண்மையை நீ காப்பாற்றினாய். அந்த நாளுக்கு பிறகு அந்த வீட்டில் மர்மம் இல்லை. மாடியில் மழை பெய்தாலும் அந்த வெள்ளை உருவம் திரும்பி வரவில்லை. அனன்யா ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்து சொன்னாள், அப்பா, அந்த அக்கா இனிமேல் வரமாட்டாளாம். அந்த அக்கா சொன்னா உன் அப்பா நல்லவர் என்று. ரமேஷ் சிரித்தார். அவர் மனதில் ஓர் அமைதி, மர்மம் விலகியது. ஆன்மா விடுதலை அடைந்தது. மறைத்த பாவம் ஒரு நாள் நிழலாக திரும்பி வரும். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டுமே ஆன்மா அமைதி அடையும். இது போன்ற உணர்ச்சியும் மர்மமும் நிறைந்த கதைகள் வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.
நன்றி.